ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறினது. இதோட ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, சோம்பு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோடையே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு பழுத்த தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனும், கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூனும், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோன்னே போதும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டான குருமா ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்பவே சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பாடுக்கும் ட்ரை பண்ணோம், பூரிக்கும் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.